بسم الله الرحمن الرحيم ألف لام ميم تلك آيات الكتاب الحكيم هدى ورحمة للمحسنين. முசலமா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் மாணவிகளின் உரை தற்போது இருக்கிறது. அதிலே முதலாவதாக சஜிதா பின்த் சர்வுதீன் அல்லாஹ்வின் விரும்பும் இளமை பருவம் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்துவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லாஹ் விரும்பும் இளமை பருவம். அல்லாஹ் மனிதனுக்கு பல அருட்கொடைகளை வழங்கியிருக்கான். அல்லாஹ் வழங்கிய அருட்கொடையிலேயே மிக அழகான உணர்வு பூர்வமான வாழ்க்கையை அனுபவிக்க முடிந்த ஒரு பருவம் இந்த இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை நாம் சரியான முறையில வாழ்ந்தாதான் வாழ்க்கையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, மறுமையிலும் நாம வெற்றி அடையலாம். இந்த இளமை பருவத்தை குறித்து அல்லாஹ் தன் திருமறையில சூரத்துல் ரூம் என்ற அத்தியாயத்துல 54வது வசனத்திலே கூறுகிறான், அலல்லாஹில்லதி ஹலகுகும் ஜஅலமின் லவ்ஃபின். அல்லாஹ் மனிதனுக்கு முதலில் பலவீனத்தை ஏற்படுத்துறான். சும்ம ஜஅலமின் பாதின் லவ்ஃபின் குவா. பலவீனத்திற்கு பிறகு பலத்தை ஏற்படுத்துறான். சும்ம ஜஅலமின் பாதின் குவத்தின் லவ். பலத்திற்கு பிறகு மீண்டும் பலவீனத்தை ஏற்படுத்துறான். இப்படியாக அல்லாஹ் முதல்ல குழந்தை பருவத்தை நமக்கு வழங்குறான். இந்த குழந்தை பருவத்துல நம்ம எப்படி இருப்போம்? நம்மளால எந்திரிச்சு நிக்க முடியாது, எடுத்து சாப்பிட முடியாது, நமக்கு என்ன தேவையோ அதை கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான படைப்பாக முதல்ல அல்லாஹ் நம்மள படைக்கிறான். பிறகு கூவத் என்று சொல்லக்கூடிய ஆற்றலுடைய வலிமையான இளமை பருவத்தை வழங்குறான். ஆனா எப்படிப்பட்ட வலிமை? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறது, பேச கற்றுக் கொடுத்த தன்னுடைய தாயும் தந்தையும் உதாசீனப்படுத்தி பேசுறது, தொழுவாம மார்க்க விஷயங்கள்ல ஈடுபடாம ஊர் சுத்தி வர்றதெல்லாம் இன்னைக்கு வலிமைனே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? நம்ம வயதுடையவர்களாக இருப்பாங்க. அதுவும் நம்ம வயதோட சிறு வயது சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை மார்க்கத்திற்காக அர்ப்பணிச்சாங்க. அதுல ஒருவர் தான் ஜயீத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவங்க ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது இவர்களுடைய வயது 15. மதீனாவுல அதிகமாக யூதர்கள் இருந்தாங்க. அது அவங்களுக்கு மார்க்க பிரச்சாரம் பண்ணணும்னா யூதர்களுடைய மொழியை தெரிஞ்சுக்கணும். அதை 2 வாரத்துல தெரிஞ்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியுடைய ஆட்சி காலம் வருது. அதுல யமாமான்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்குது. அதுல அதிகமான குர்ஆன மனனம் செஞ்ச ஹாஃபிஸ் மரணிக்கிறாங்க. அப்ப உமர் அலிக்கு ஒரு கலக்கம் ஏற்படுது. இப்படியே ஒவ்வொரு போரா நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா குர்ஆன மனனம் செஞ்ச ஹாஃபிஸ்லாம் இல்லாம போயிடுவாங்க. குர்ஆன்ல இருக்கக்கூடிய பாதி பகுதியே இல்லாம போயிடும். பிற்காலத்துல வரக்கூடிய சந்ததிகளுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனை தொகுக்க சொல்றாங்க. இது அபூபக்கர் அலி இடத்துல சொன்னா அபூபக்கர் அலி இதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் உமர் அலி திரும்பி திரும்பி அவங்கள சொல்லி அவங்களுடைய சம்மதத்தை வாங்கிடுறாங்க. அப்ப ஜயீத் அலியை அழைத்து குர்ஆனை தொகுக்க சொல்றாங்க. இன்றைக்கு ஃபாத்திஹாவில் இருந்து நாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை தொகுத்தது ஒரு இளைஞன். இந்த செய்தி புகாரில பதிவாயிருக்கு. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க? எந்த அத்தியாயம் எந்த நம்பர்ல இருக்குன்னு தெரியல. குர்ஆன் புத்தக வடிவத்துல கையில இருந்தும் கூட அதை படிக்கிறதுக்கோ அதை எடுத்து வச்சு ஓதுறதுக்கோ நேரம் இல்லாம இருக்காங்க. இன்னும் முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவங்க ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போவதற்கு முன்னாடியே முஸப் ரலியை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க மதீனா நகரத்தை மட்டும் ரசூலுல்லாஹ் போரே செய்யாம கைப்பற்றினாங்க. மதீனால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக சென்று இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தோடனே ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ்
நான் மதீனால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக சென்று இஸ்லாத்தை சேர்த்து விட்டேன், நீங்க யாருக்கும் எதற்காகவும் அஞ்சாதீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை அழைச்சிட்டு வராங்க. இன்னைக்கு நமக்கு மார்க்க விஷயங்கள் தெரியுது. வீட்டுல தாய் தவறு செய்யறாங்க, தந்தை தவறு செய்யறாங்க, சகோதரன் தவறு செய்யறான், அதை பாக்குறோமே தவிர அவங்களுக்கு மார்க்க விஷயத்தை என்னைக்காவது எடுத்து சொல்லியிருக்கோமா? ஏன்னா சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நாமே மார்க்க விஷயத்துல தெளிவா இல்லை, கொள்கையில உறுதியாக இல்லை. அப்ப நாம எப்படி அவங்களுக்கு மார்க்க விஷயத்தை எடுத்து சொல்ல முடியும்? இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த இளம் வயதில் செய்யக்கூடிய ஒரு அமல் இம்மைக்கும் மறுமைக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும். ஒருவன் ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்தில் உள்ள ஒரு பழத்தை பறவை உன்னால் கூட அதற்கு நன்மை இருக்கு. அப்ப நம்ம சமுதாய நலனிற்காக விதைகளை விதைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு இளமை சமுதாயம் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த மொத்த சமுதாயமே கெட்டு போயிடும். ஒருத்தவன் பைக் வாங்குவான், அதை பார்த்துட்டு இன்னொருத்தவன் வாங்குவான். அவன் வீலிங் பண்ணுவான், அதை பார்த்துட்டு இவனும் வீலிங் பண்ணுவான். ஒருத்தவன் மது அருந்துவான், அதை பார்த்துட்டு இன்னொருத்தவன் மது அருந்துவான். இப்படியாக ஒரு சமுதாயமே கெட்டு போயிடும். இதே ஒரு இளமை சமுதாயம் சீராக தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த மொத்த சமுதாயமும் சீராக தெளிவாக இருக்கும். அவன் தொழுவு போனா இவனையும் அழைச்சிட்டு போவான். அவன் மார்க்க பிரச்சாரம் செய்ய போனானா நீ வா நான் நம்ம சேர்ந்து தாவா செய்வோம்னு சொல்லி அழைச்சிட்டு போவான். இப்படியாக ஒரு சமுதாயம் நேராக செயல்படும். இன்னும் இளமை பருவம் என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலை பெற்று தரக்கூடிய பருவம். மறுமை நாள்ல சூரியன் தலைக்கு உச்சியில இருக்கும், அருகாமையில இருக்கும். எந்த ஒரு நிழலும் இல்லாத நாள்ல அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் நிழலை 7 சாராருக்கு வழங்குறதாக சொல்றான். அதுல ஒருவர் தான் இறை வணக்கத்தில் ஈடுபட்ட இளைஞன். அப்படிப்பட்ட அந்த இளமை பருவத்தை நாம் சரியான முறையில கழிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நவீன கலாச்சாரத்துல ஊறி போய் கிடக்காங்க. ஷால் அணியிற விதத்துல பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்கள் மார்பின் மீது முக்காடுகளை தொங்க விடுங்கள்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுடைய ஷாலை பாருங்க, மண்டை மேல ஒரு கொண்டையை போட்டுடுறாங்க, இருக்கிற எல்லா ஷாலையும் எடுத்துட்டு வந்து தலையில வச்சிடுறாங்க. ஆனா எதை மறைக்கணுமோ அதை மறைக்கிறது கிடையாது. பெற்றோர்களும் இன்னைக்கு அட்வான்ஸா போயிட்டாங்க. பெருசா ஷாலை போட்டு அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டோம்னா நீ என்ன கிளவியா, உனக்கு என்ன வயசாயிடுச்சா, இந்த மாதிரியா ஷால் போடுவாங்க, எடுத்து 2 சைடுல எடுத்து பின் பண்ணு அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அந்த அளவுக்கு நவீன கலாச்சாரத்துல ஊறி போயிருக்காங்க. இன்னும் ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவங்களுக்கு 9 சகோதரிகள் இருக்காங்க. அவர்களுடைய தந்தை உஹதுடைய போர்க்களத்துல கலந்துக்கிறாங்க. போருக்கு போறதுக்கு முன்னாடி தன் மகன் இடத்துல சொல்றாங்க, ஜாபீரே நான் இந்த மாதிரி நாளைக்கு உஹதுடைய போர்க்களத்துல கலந்துக்கிறேன், அதுல முதலாவதாக நான் தான் கொல்லப்படுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு 9 சகோதரிகள் இருக்காங்க, அவர்களை நீ நல்ல முறையில பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு சில கடன் இருக்கு, அதை மட்டும் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் உஹதுடைய போர்க்களத்துல கலந்துக்கிறாங்க. அவங்க சொல்லா மாதிரியே முதல் நாளாக கொல்லப்பட்டு இருக்காங்க. தன் தந்தையை பார்க்கறதுக்காக ஜாபீர் அலி வராங்க. எல்லா சஹாபாக்களும் தடுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிதைக்கப்பட்ட நிலையில கொல்லப்பட்டு இருக்காங்க. அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஜாபீர் அலி திருமணம் முடிச்சுக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிறாங்க? ஏற்கனவே திருமணமான ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்யறாங்க. அதற்கு காரணம் கூட சொல்றாங்க, எனக்கு 9 சகோதரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு தலைவாரி விட வேணாமா, அவங்களுக்கு பணிவிடை செய்ய வேணாமா, அவங்களை நல்ல முறையில பாதுகாக்க வேணாமா, அதுக்காக தான் நான் ஒரு பக்குவம் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இளம் வயதுல அவங்களுக்கு எப்படிப்பட்ட பக்குவத்தை பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இருக்குமா? அவங்களை இந்த மாதிரிலாம் திருமணம் செய்ய சொல்லல, ஒரு விதவை பெண்ணெல்லாம் நீ திருமணம் செய்ய அப்படின்லாம் சொல்லல. வரதட்சணை வாங்காம ரசூல்லா சொன்னபடி மகரை கொடுத்து நீ திருமணம் செய்யும் தான் சொல்றாங்க. அதே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்யறாங்களா? கேட்டா தாய் தந்தை ஒத்துக்கல, தாய் தந்தையை கைய காட்டிடுறாங்க. ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் அப்படிதான். 2 வருஷம் 3 வருஷம் ஆலிமா படிக்கிறாங்க, படிச்சுட்டு வரதட்சணையை கொடுத்து திருமணம் முடிச்சுக்கிறாங்க. இந்த உலகத்துல ஒரு பொருள் வேணும்னா அதுக்கு எவ்வளவு உறுதியா இருக்கும். இந்த பைக் தான் வேணும், இந்த கம்பெனி போன் தான் வேணும், இந்த ட்ரெஸ் தான் வேணும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கம்மல் வேணும், இதை கேக்குறாங்கல்ல, இதுல இவ்வளவு உறுதியா இருக்காங்கல்ல. அப்ப மார்க்க விஷயத்த சொல்லி திருமணம் முடிச்சுக்கலாம்ல.
இந்த வரதட்சணையால இன்னைக்கு எவ்வளவு தற்கொலைகளை நாம பார்க்கிறோம். அப்ப நாம் தான் நம்முடைய பெற்றோர்கள் இடத்துல சொல்லணும், மகரை கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் யுனெஸ்கோ என்ற ஒரு அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. குழந்தை பருவம் அப்படின்னா ஒருவரை சார்ந்து இருக்கக்கூடிய பருவம். அதாவது தாயையோ தந்தையோ சகோதரியோ உறவினர்களையோ இப்படி யாரையாவது சார்ந்து இருக்கக்கூடிய பருவம். சார்ந்திருப்பது என்பதிலிருந்து சுதந்திரமாக ஒரு செயலை செய்யக்கூடிய பருவம் அப்படின்னா அது இந்த இளமை பருவம். இந்தியாவில் மட்டும் 41% இளைஞர்கள் இருக்காங்களாம். அதுல எல்லாருமே முஸ்லீம்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க மார்க்கத்துல உறுதியாக இருக்காங்களா, கொள்கையில உறுதியாக இருக்காங்களா, ஐநேர தொழுகைய சரிவர கடமையை நிறைவேற்றுறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சஹாபாக்கள் இளைஞர்களுக்கு என்று ஒரு இடத்தை ரசூலுல்லாஹ் ஒதுக்கி வச்சாங்க. போராக இருந்தாலும் இளைஞர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். முஅத்தாவுடைய யுத்தத்துல கூட ஒன்றன் பின் ஒன்றாக ரசூலுல்லாஹ் இளைஞர்களை இறக்குனாங்க. அபூபக்கர் அலி, உமர் அலி போன்ற பெரிய பெரிய வீரர்கள் இருந்தாலும் இளைஞர்களுக்குன்னு முன்னுரிமை கொடுத்தாங்க. இப்படி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இளைஞர்களுக்குன்னு ஒரு கண்ணியத்தை வழங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட இளமை பருவத்தை நாம் சரியான முறையில் அமைத்துக் கொண்டு இம்மையும் மறுமையும் வெற்றி அடையக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.